சார் நார்மலா நம்ம அப்பார்ட்மெண்ட்ல வீடு பார்க்கும்போதே சில மேண்டேட்டரி திங்ஸ் இருக்கு சார். அதாவது கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், அப்புறம் ஏரியா இந்த மாதிரி இருக்கு. ஆனா எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இது மேண்டேட்டரின்னு தெரியல சார். சார் பில்டிங் அப்ரூவல் கொடுக்கும்போதே சட்டம் கம்பைன் பில்டிங் ரூல் 2019 படி பார்த்தீங்கன்னா 75 சதுர மீட்டருக்கு எஃப்எஸ்ஐ ஏரியா மீறிடுச்சுன்னா அதுக்கு மேலே போயிடுச்சுனாலே ஒரு கார் பார்க்கிங் கம்பல்சரி அப்ரூவல் டிராயிங்கில் நீங்கள் போட்டு அப்ரூவல் வாங்க முடியும் சார். அப்போ தான் அப்ரூவலே கிடைக்கும். இதுதான் சட்டம். இதில் ஒருத்தர் சிங்கிள் பெட்ரூம் வாங்குறாரு, அவருக்கே கார் பார்க்கிங் அலாட் பண்ணணும் அப்படின்போது கார் பார்க்கிங்கு ஸ்கெட்சோட ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது, ஃப்ளாட்ஸை வாங்கும்போது அவருடைய பொசிஷனு, அவர் கார் பார்க்கிங் லொக்கேஷனு, அந்த ஃப்ளாட்டுக்கு உண்டான அந்த ஃப்ளாட் நம்பரோடு அந்த கார் பார்க்கிங் நீங்கள் வியூ பண்ணணும். அதன் பிறகு டூ வீலர் கார் பார்க்கிங் மட்டும் இடம் கொடுத்தா பார்க்கக்கூடாது, டூ வீலரும் பார்க்கணும். டூ வீலரும் ஒரு பெரிய ஸ்பேஸை நீங்கள் கவர்ட் கார் பார்க்கிங்கா? ஓப்பன் கார் பார்க்கிங் ஃப்ளாட்ஸில் 100% இருக்காது. கவர்டு கார் பார்க்கிங் தான் இருக்கும். அந்த கவர்டு கார் பார்க்கிங்கில் இன் அண்ட் அவுட்டு பார்க்கணும். உங்கள் கார் உள்ளே போகாத இடத்துல 1/1 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஃப்ரீ கார் பார்க்கிங் இந்த மாதிரி அலாட் பண்ணாங்கன்னா ஒரு கார் எடுத்து ஒரு கார் எடுக்கிற மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி கன்ஜஸ்டடாக பண்ணுவாங்க. லோ பட்ஜெட் அபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்டோட அந்த மானியத்தை பெற்று கட்டப்படுற பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் கூட ஓப்பன் கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. பெரிய ஃப்ளாட்ஸ் பண்ணுறாங்க, சைடு ஓப்பன் கார் பார்க்கிங் வைப்பாங்க. பட் ஒரு 6 கிச்சன் 8 கிச்சன் 10 கிச்சன்லாம் கட்டுறவங்கலாம் இடம் கண்டிப்பாக அந்த 5 feet மேக்ஸிமம் சைட் செட் பேக் இருக்கும். அதுக்குள்ளே கார் வைக்க முடியாது. அந்த 10 அடிக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் ப்ரொவிஷனே பண்ண முடியும். செட் பேக்கில் கார் பார்க்கிங் விடக்கூடாது. செட் பேக் இல்லாமல் கார் பார்க்கிங் விடணும். அது செட் பேக்குள்ளே கார் பார்க்கிங் நாம்ஸ், டிரைவ் இன் அவுட் நாம்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து தான் பண்ணணும். டூ வீலர்லாம் நம்ம செட் பேக்கில் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கார் பார்க்கிங் கம்பல்சரி உங்கள் லொக்கேட் பண்ணி கார் பார்க்கிங் யூடிஎஸ்ஸு ஃப்ளாட்ஸ் வாங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது டைட்டில் மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஏரியா, அவர் போட்டிருக்க ஏரியா எத்தனை % காமன் ஏரியான்னு கூட கால்குலேட் பண்ணி வாங்கணும். ஏன்னா நீங்கள் பிளைண்டாக போய் ஒரு இடம் இன்னண்டு 10க்கு 10 ரூம்னா அங்கே 8க்கு 10 இருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வீடு வாங்கிட்ட பிறகு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி 99% பில்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சில இடத்துங்களில் நம்ம அந்த மாதிரியும் ஃபேஸ் பண்ணுறோம்.